குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை போகசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த மே மாதம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில் மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு கடந்து போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்போது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும்போது அமைய பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறதும் சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறதும் சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறதும் சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் போது அதனுடைய தன்மைக்கேற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்க நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்ய போகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்கிற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு கமாண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு, அப்புறம் எனக்கு வந்து மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசிகளுக்கான பொது பலன்.
மீன ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் குருபவானி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கு. ஸோ மீன ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். உங்கள் ராசியின் உச்சம் பெற்ற கிரகம் யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். மீன ராசியில வலிமையில் இருந்த கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான். ஸோ இந்த அமைப்போட மீன ராசியோட செயல்பாடு இருக்கிறது என பார்க்கிறோம். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொது பலன்கள் என பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு 3-4 மாத காலமாகவே அதிகமான மன அழுத்தங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் ஒரு நிதானமில்லாத தன்மையுள்ள மீன ராசியில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த நவம்பர் மாதத்திலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என பார்க்கிறோம். மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா சாமி, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான முயற்சிகள்ல ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில 3ஆம் இடத்துல மே மாசம் முதல் அமர்ந்தது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை பார்க்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு வந்து கடந்த ஒரு நவம்பர் மாசத்துல இருந்து மீனராசிக்காரர்களுக்கு கனவு மனை ஒற்றுமை விஷயத்துல ஒரு விதமான ஒரு சின்ன நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சொல்றதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்காத, இவங்க சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மே மாசத்துலேருந்து ஓரளவுக்கு மாற்றம் இருந்துச்சு. இந்த ஜூன் மாசத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது என பார்க்கிறோம். இந்த ஜூன் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் உறுதியாக விலகப் போகிறது. ஒரு புரிதல், கனவு மனைவிக்குரிய புரிதல் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்களா, அந்த நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் மீனராசிக்கு ஏற்பட போகிறது. நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிப்பீங்க, இதை இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படிலாம் யோசிப்பீங்க. ஆனா அதற்கான காலகட்டம் இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போல் ஒரு நவம்பர் மாசத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஒரு மாத காலம் ஜூன் மாதத்துல அதில் உள்ள தடைகள் விலகி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தில் இடத்துல 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி என பார்க்கும் அத்தனை விதமான வலிமை பெற்ற கிரகங்கள் உங்கள் ராசியின் அதிபதி. இப்படி ஒரு 4 கிரகங்கள் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதை முயற்சி ஸ்தானத்துக்கு வெற்றிக்குரிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். பல விதமான தடைகளையும் விலக்கி பல விதமான பிரச்சனைகளையும் விலகி நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன. சரியான போட்டிகளை தேர்ந்தெடுத்து அதை வெற்றி பெறுவீர்கள் என குறிப்பிடலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அமோகமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தாயார் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஜூன் 15 ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்கிறோம். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அப்பா வழி உறவு சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது பயிற்சி எடுக்கிறீங்க, அது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் விலகி அதன் மூலமாக ஒரு நன்மை சரியான நபரையும் நாடி அதன் மூலமாக ஒரு நன்மை கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகத்தில் ஏற்படுத்தி கொள்கின்றன என பார்க்கிறோம். அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரிகள் ஒரு கூத்த சகோதரிகளாலும் சரி, இளைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக நீங்கள் உறுதியாக நன்மை பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தின் மகிழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ ஒரு நன்மையான விஷயங்கள் இந்த ஜூன் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, அப்போ கடந்த கால செயல்பாடுகள் உள்ள தாக்கத்தை உறுதியாக வரப்பதற்கான ஒரு வழிமுறை தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குறைக்கின்றன. மேலும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகிறது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது ஜூன் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறோம், நான் எந்த விஷயத்துல நிதானத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு கேள்வி ஒரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான ஒரு நட்புகள் இருக்கலாம், அதிகமான உறவுகள் இருக்கலாம். ஆனால் எந்த உறவுமே உங்களை மிகைப்படுத்தியோ அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்த அளவுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பி கொண்டு செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு நீங்கள் யோசிக்கிற விதம் சரியா, அவங்க சொன்ன விதம் சரியா அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு என்ன செவ்வாய் உட்காந்துருக்க. அப்போ செவ்வாய் இடத்துல பார்த்தா கொஞ்சம் வார்த்தைகள் பட்டு 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 பேச வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ இந்த காலகட்டங்களில் நிதானத்தை கடைபிடிச்சு ஒரு வார்த்தை பேசும்போது அடுத்த மாதத்தை அதை சமாளிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா உறுதியாக அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உறுதியாக ஏற்படாது என குறிப்பிடுகிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷம் என பார்க்கும்போது 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 முதல் 19/6/2024 வரையும் முழுமையாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நிதானத்தை கடைபிடிங்க, அவசரப்பட வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். சந்தோஷம் தன்னைக்கு யார்ட்டின் வாதங்கள், தேவையான வாதங்களை தொடர வேண்டாம். அமைதியாக பக்கத்தில் விநாயகர் வழிபாடு மனசார பாடுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயில் வழிபாடு மனசார பின்பற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா சந்தோஷமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் உறுதியாக கொடுக்காது அனுபவிக்கிறீர்களே. மேலும் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வியை எதையும் இருக்கிறார் கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்வதற்கு மிக எளிதாக துல்லியமாக பலன்கள் கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தார் என்ன உள்ளவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி சிவகாசன். நன்றி.